ஃபஸ்ட்டு நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்த புதுசில் மஞ்சள் மஞ்சள் பூக்களோட இந்த சில்வர் ஜூப்ளிலாம் ஃபங்க்ஷன்ஸ் கேரளாவில் நடந்தது. அப்போது அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து ஏஸ்தாஸ் கூட நான் வந்து போயிருந்தேன். ஏன்னா அவர் அந்த படத்தோட பாட்டு பாடுவார், சங்கர் என்னெல்லாம் ஸ்டேஜில் ஏற்றுவார், அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ படத்தோட சில்வர் ஜூப்ளி டைம் வராது. அந்த டயத்தில் வந்து அம்பிகா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தா. அப்போ எனக்கு பாக்யராஜ்னா யாருன்னே தெரியாது, எனக்கும் இண்டஸ்ட்ரியில் புதுசு இல்லை. அவர் பேர் மட்டும் கேள்விப்பட்டிருந்தேன். எப்படின்னா மஞ்சள் பூக்கள் கேமராமேன் வந்து அசோக் குமாரோட எனக்கு ஒரு நல்ல வைப் வரும். ஏன்னா ஹிந்திலேயே பேசிகிட்டு போனாங்க. எனக்கு வந்து அங்கே ஒருத்தர் வந்து சரி, நான் பாம்பேலேருந்து வந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஹிந்தி கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போது அவர் ஹிந்திலே என்கிட்ட பேசுகிறதுனால அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்தது எங்களுக்கு. இப்போ அவர் வந்து நான் அடுத்தது படம் ஐம் கோயிங் டு டூ வித் பாக்யராஜ் அப்படின்னார். இட்ஸ் கால் டார்லிங் பியூட்டிஃபுல் மூவி, ப்ளீஸ் ரெக்கமெண்ட் மை நேம் அப்படின்னு. நான் அப்போது புதுசு தானே, சரி எங்கேயோ ஒரு நல்ல டேரக்டரோட கிடச்சா நல்லதாச்சுன்னு சொல்லி நான் அவர்கிட்ட எப்போ சொல்லுவேன், டெல் மை நேம் நோ அசோக்ஜி ப்ளீஸ் ரெக்கமெண்ட் மை நேம் அப்படின்னு சொல்லுவேன். வீல் சி அப்படிம்பாரு. ஸோ அந்த மாதிரி அந்த 2-3 தடவை அவர்கிட்டேருந்து அந்த பேர் மட்டும் என்கிட்ட எனக்கு காதில் பட்டிருந்தது. படம் எதுவுமே பார்த்தது கிடையாது அப்போது. அப்புறம் இந்த அம்பிகாவை இங்கே மீட் பண்ணும்போது பாக்யராஜோட ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஓ அந்த பேர் கேட்ட மாதிரி இருக்கே, ஆமாம் அசோக் குமார் சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சூப்பர் படம் அது, அந்த நாட்கள்னு ஒரு படம். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நல்ல டைரக்டர், பெஸ்ட் டைரக்டர் அப்படி இப்படிலாம் என்கிட்ட சொன்னாப்புல. அப்படியான்னு சொல்லிட்டு அப்புறம் கிளிஞ்சல்கள் டைம் பொள்ளாச்சியெல்லாம் போயிருக்கும்போது மௌனகீதங்கள் போய் படம் பார்த்தேன். மௌனகீதங்கள் பார்த்தா அந்த தியேட்டரில் வந்து கோயம்புத்தூரில் அவ்வளோ மோசமான தியேட்டர் அது. லிப்பு தனியாக போயிட்டுருக்கு, படம் தனியாக போயிட்டுருக்கு. கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு வார்த்தையும் புரியவே இல்லை. ஐயோ ஒன்றுமே புரியல, மேட்ரு தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய தடவை ஓடியாச்சு போட்டிருக்கு அந்த படம். அது 2nd ரன் 3rd ரனுக்கு வந்திருக்கும். ஸோ படமே ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு, பட் எல்லாரும் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தாங்க தியேட்டரில், கை தட்டுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே வந்தப்போ அந்த நாட்கள் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அம்பிகா இந்த படத்தை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தா, போய் பார்க்கலான்னு ஆனந்த் தியேட்டருக்கு போனேன். நான் தியேட்டரில் போய் அதான் ஃபஸ்ட்டு அவரோட படம் நான் ஆக்சுவலாக வந்து உட்காந்து ஃபுல்லாக பார்த்தது. படம் பார்த்தப்போ எனக்கு அவ்வளோ பிடிச்சது. இன்னி வரைக்கும் என்னோடய ஃபேவரட் படம் அதுதான். எனக்கு அந்த படம் அவ்வளோ பிடிச்சது. கொஞ்ச நாள்லேயே ஒரு வாரத்தில் மறுபடியும் போய் தியேட்டரில் பார்த்தேன். ஆர்டிஸ்ட் ஆனப்புறம் ஃபர்ஸ்ட் படம் நான் 2nd டைம் தியேட்டரில் போய் பார்த்தது அதுதான். எனக்கு அவ்வளோ பிடிச்சது இந்த படம் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் ஐயோ அவர் ஒருத்தர் மாதிரி மீட் பண்ணமே, இவ்வளோ நல்ல படம் எடுத்திருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே இருந்தேன். நம்ம மேனா தியேட்டர் இருந்ததுல ஹிந்தி, அங்கே வந்து ஒரு படம் அம்மானு ஒரு படம் சரிதா நடிச்சிருந்தாப்புல. அந்த படம் ப்ரிவியூக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ எனக்கு பிஆர்ஓ செல்வன் ஒருத்தர் இருந்தார். அப்போ அவர் வந்து இது மாதிரி படத்துக்காக கூப்பிட்றாங்கம்மா அப்படின்னா சரி நான் மேனா தியேட்டருக்கு போயிருந்தேன். அங்கே போய் அந்த படம் பார்த்தப்போ எனக்கு அந்த படம் பார்க்குறதோட எக்ஸைட்மெண்ட் பின்னாடி பாக்யராஜ் வந்திருக்காருன்னு சொன்னாங்க. எனக்கு ஐயோ போய் பேசணுமேனா எனக்கு ஒரே இது. படம் பார்க்க அவர் வந்திருந்தார். ஆமாம் அவர் வந்திருந்தார். அப்போ எனக்கு வந்து ஒரே த்ரில். எனக்கு ஐயோ அவர் வந்திருக்காரு, படம் பார்க்கணும், அவரை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஸோ அந்த படம் இன்டர்வல் போது அவர் வெளியில் போனாரு. நான் எப்போ வெளியிலாம் எழுந்துன்னு போகவே மாட்டேன். அவர் வெளியில் போயிருக்கேன்னு சொன்னால் கூட நானும் வெளியில் போயிட்டேன். போய் சார் ஐம் சச் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ, ஐ ரியலி லவ் தட் மூவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரம் எல்லாமே சொல்லிவிட்டு பண்ணப்போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. ஒன்றுமே பேசலை என்கிட்ட. எனக்கு அப்படியே மூஞ்சில் ஒரு அரைஞ்ச மாதிரி இருந்தது. என்னது, நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். அப்போ எல்லாருக்கும் தெரியும் நானும் ஒரு ஆர்டிஸ்ட் போய் ஒரு டைரக்டர்கிட்ட பேசினா இப்படியா மூஞ்சி திருப்பிட்டு போவார், சரியா கர்வம் பிடிச்ச ஆளா இருக்காரு. நிஜமா அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் செல்வன் சார்கிட்ட சொன்னேன், நான் என்ன சார் இது நீங்கள் வந்து, ஐயோ இல்லைம்மா டைரக்டர் சார் அப்படிலாம் கிடையாது அப்படின்னாரு. நீங்கள் வேற ஒரு வாரத்தை கூட பேசாமல் இப்படி கிளம்பி போயிட்டாரு. சே எனக்கு ஒன்றும் பிடிக்கவே இல்லை. என்ன மாதிரி இந்த மாதிரி டைரக்டர்லாம் யார் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொன்னேன் நான். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு படமாக வந்து எல்லாமே ஹிட். இன்று போய் நாளைவா வந்தது எல்லாமே ஹிட்டு. ஐயோ படம்லாம் நல்லா இருக்கே, ஆனால் அந்த ஆள்கிட்ட ஏதாவது சான்ஸ் கிடச்சதுன்னா எப்படி ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி ஹெட்வெயிட் ஆன ஆளாக இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் நான். அப்புறம் அந்த டைம் தான் நான் துரசரோட இன்னொரு படம் புனித மலர்னு ஒரு படம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த படம் ஷூட்டிங் போது அப்போ தான் இந்த முக்தா ஃபிலிம்ஸ் அவங்க படமும் சைன் ஆச்சு, இந்த பரீட்சைக்கு நேரமாச்சு. அந்த 2-3 படம் எல்லாம் புக்காக இருந்தது. அது பண்ணிட்டு இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி மலையாள படம் வேறு நிறைய பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல்லாக டைட்டாக இருக்கும், எனக்கு ஷெட்யூலே டைட்டாக இருக்கும். திடீர்னு செல்வம் சார் வந்து அந்த கம்பெனிக்கு நான் தான் பிஆர் பண்ணுறேன், அவர் சார் வந்து பார்க்கணுன்னு கேட்குறாருன்னு. ஐயோ எனக்கு எப்படி அவர்கிட்ட போய் பேசுறது, எப்படி அவர்கிட்ட நடிக்கணுமா வேண்டாமான்னு. என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னாரு. அப்புறம் சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் அங்கே போனோன்னே சார் அங்கே உட்காண்ட்ருந்தாரு. அங்கே உட்காந்துட்டு வாம்மா அப்படின்னாரு. அப்புறம் உட்காந்துட்டு அப்புறம் நான் நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக நான் எனக்கு என்ன பேசுகிறதா வேண்டாமா,
எப்படி பேசுவார், அவர் திருப்பி எப்படி ரிப்ளை பண்ணுவார், அந்த ஒரு யோசனைலாம் இருந்தது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் கதையெல்லாம் சொன்னார். கதை கேட்குறேன்னா சரின்னா மடமன்னு கதையெல்லாம் சொன்னார். ஐயோ இவ்வளோ நல்லா இருக்கே, எப்படி இந்த ஆள்கிட்ட என்ன சொல்கிறது, நம்ம வேண்டான்னு எப்படி சொல்கிறது, சொல்லணும்னு இருக்குது, சொல்லக்கூடாது, நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, பட் எப்படி இந்த ஆள்கிட்ட நடிக்கிறது, அந்த ஒரு இது இருந்து கடைசியில் வந்து நான் வந்து ஒரு தப்பாக நினைக்கலன்னு உனக்கு ஒரு இது ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ அப்படின்னு. என்னன்னு கேளுண்ணே. இல்லை சார் இன்றைக்கி இவ்வளோ நல்லா பேசுகிறீங்க, அன்றைக்கி நீங்கள் என்கிட்ட பேசாமல் இப்படி போயிட்டுங்க எனக்கு அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி அங்கே மேனா தியேட்டரில் மீட் பண்ணி, ஓ அதுவா சரி சரி அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் பேசக்கூட இல்லை, எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு அப்படின்னு. அப்போது இல்லைம்மா நீ வந்து ஏதோ இங்கிலீஷில் என்கிட்ட பேசினேன், நீ என்ன பேசுனேன்னு எனக்கு புரியல. சரி நான் வந்து திருப்பி பேசிட்டு அதை வந்து நீ இந்த டைரக்டருக்கு இவ்வளோதானா இங்கிலீஷு அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கக்கூடாது, ரொம்ப மரியாதை காப்பாற்றுறதுக்காக நான் பாட்டு கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு. அப்போ தான் ஒரு இதே இருந்தது எனக்கு. சரி இவ்வளோ டவுன் டு எர்த்தாக இருக்கார், இவ்வளோ சிம்பிளாக இருக்கார். ஏன்னா யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க டக்குன்னு, ஐயோ எனக்கு இந்த பாஷையே வரல அதனால தான் நான் பேசலை அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சார் நான் நடிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா 45 நாள் வேணுங்கிறாரு. என்கிட்ட 4 நாள் இல்லை டேட்டு. 4 நாள் கூட எனக்கு அவ்வளோ டைட்டில் போயிட்டு இருந்தது. என்னோடய ஷூட்டிங் ஷெட்யூல் வந்து அவ்வளோ டைட்டில் போயிட்டு இருந்தது. 45 நாள் கண்டினியூஸாக வேணும்னு கேட்குறாரு. கொடைக்கானலில் ஷூட்டிங்கிறாரு. என்ன எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டு செல்வம் சார்ட்ட வந்து, சார் எனக்கு தெரியாது, உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் எப்படியாவது யார்கிட்ட டேட்டை பிச்சு வாங்குறீங்களோ எனக்கு தெரியாது, நீங்கள் கேட்டு வாங்குங்க அப்படின்னு. அப்புறம் துரை சார்ட்ட கேட்டு அங்கே கேட்டு முக்தா ஃபிலிம்ஸில் கேட்டு எல்லா இடத்துலையும் ஒரு 2 நாள் பிச்சு 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 ஒரு 10-15 நாள் வரைக்கும் ரெடி பண்ணிட்டார். பண்ணிட்டார் சார். ஐயோ எனக்கு 45 நாள் வேணும் அப்படிங்கிறாரு. ஒரு வழியே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப பேசி சரி பிஸியாக இருக்கியா பரவாயில்ல, சரி ஒரு 20 டேஸ் முதல்ல ஒரு 25 டேஸ் கூட, அப்புறம் ஒரு 20 டேஸ்னு கூட, அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடு, நடுவில் ஒரு 1 வீக் 10 டேஸ் கேப்லன்னு. எனக்கு அது சான்ஸ் இல்லை, எனக்கு அந்த படம் வராதுன்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். பிகாஸ் நிறையவே அங்கேயும் கேரளாவில் என்னென்னா பல்காக வாங்கி வச்சுருவாங்க, படம் முடிச்சிருவாங்க, ஒரே ஷெட்யூலில் முடிச்சிருவாங்க. ஸோ எனக்கு சான்ஸே இல்லைன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வேற ஒரு செட்டுக்கு போனால் அங்கே இருக்கிற ஒரு ஹீரோயின், ஓ யூனோ ஐ எம் த ஹீரோயின். இல்லை எனக்கு வந்து செல்வம் சார் எப்படி நான் ரெடி பண்ணிடுறேம்மா, நீங்கள் ஓகேன்னு சொல்லிவிடுங்க சார்கிட்ட, நான் வந்து எல்லாருக்கிட்ட பேசி நான் வாங்கிடுறேன் டேட்டு அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு சார் என்கிட்ட வந்து ஓகேம்மா நீ தான் ஹீரோயின், ஓகே எல்லாம் ஓகே பக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இதில் எனக்கு என்னென்னா அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணாத வரைக்கும் நான் வாயே திறக்க மாட்டேன். ஏன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்ன சேஞ்ச் ஆகும் நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் எனக்கு எப்போவுமே பயம், நான் வாயே திறக்க மாட்டேன். ஆனால் நான் தான் ஹீரோயின் சொல்லியாச்சு, அதுக்கெல்லாம் ப்ரிப்பரேஷனும் ஆரம்பிச்சாச்சு. ஆனால் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணலை. அதுக்குள்ளே வேற ஒரு ஷூட்டிங் நான் போயிருக்கும்போது அங்கே இருக்கிற ஹீரோயின் வந்து, யூனோ ஐ எம் த ஹீரோயின் ஆஃப் பாக்யராஜஸ் நெக்ஸ்ட் ஃபிலிம் சொல்ல திக்கிறாய் போச்சு. ஐயோ எனக்கு இவ்வளோ டேட்டெல்லாம் வேறு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் டேட் ரெடி பண்ணியிருக்கோம், கதையெல்லாம் கேட்டாச்சு, எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு, இந்த பொண்ணு என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காப்புல அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே செல்வ சார் இங்கே பிரச்சனை ஆகிட்டு இருக்கீங்க, இங்கே இந்த பொண்ணு வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காளே, எனக்கு நான் தானே ஹீரோயின், நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் அம்மா, நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் தான் ஹீரோயின் அப்படின்னு சொன்னார். இல்லை எனக்கு சைன் பண்ணுற வரைக்கும் அது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு. அப்புறம் ஒரு 2 டேஸில் வந்து சைன் பண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்பாடா இப்போ யாரோனா எது சொல்லிக்கிட்டோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அந்த படம் நடந்தது. தேவையில்லாமல் திட்டுட்டே இருப்பாரு செட்டில். சும்மான யாரையோ திட்டத்துக்கு எனக்கு தான் திட்டு விடும். ஏன்னா நான் தான் இருக்கிறதுல புதுசுங்க. சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் திட்ட முடியாது. ஸோ யாராவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் என்ன கவனிச்சிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு சொல்லி புண்டோம் அப்படின்னு திட்டுவார். ஐயோ எனக்கு ஒரு பயங்கர ப்ரெஸ்டீஜ். நான் ஒரு பெரிய ஹீரோயின். கொடைக்கானலில் மலையாளிஸ் நிறைய பேர் வருவாங்க. அங்கே பார்த்தா மலையாளிஸ் எல்லாம் நிறைய பேர் பயங்கர ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி முண்டோம் அப்படின்னு திட்டினாருன்னா ஐயோ இது ரொம்ப மானவே போகிறதுங்க. நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். அப்படி நீங்கள் அசோக் குமாரை சிரிச்சு நிறைய பேசிட்டு இருப்பீங்க. அதில் வந்து எனக்கு பயங்கர கோவம் வரும்னு என்கிட்ட ஒரு தடவை சொன்னார் பாக்யராஜ். ஆமாம், நாங்கள் வேறு ஹிந்தியில் பேசுவோமா, அவருக்கு சும்மாவே பிடிக்காது. நாங்கள் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்போம். நான் வந்து ஹிந்தி மறந்துடக்கூடாதுன்னு வேறு அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன் நான். ஸோ அவர் ஒருத்தர் தான் எனக்கு அங்கே ஹிந்தி கான்டாக்டில் இருக்கார். அவர் இந்த ப்ரீத்துன்னு அசிஸ்டன்ட் இருந்தாப்புல, விஜய் இருந்தாப்புல, நம்ம பிஆர் விஜயலட்சுமி, அவளோட அஃப்கோர்ஸ் இங்கிலீஷில் தான் பேசிகிட்டு இருப்பேன். பட் பிரீத்து அப்புறம் இந்த அசோக் குமார்லாம் ஹிந்தியில் பேசிட்டு இருப்பேன். குடும்பம் வரைக்கும் அவருக்கு புரியாத மொழியிலேயே பேசியிருந்துருக்கீங்க. அவருங்க அவரோட உலகத்தில் இருப்பார். டயலாக் எழுதுறதுல நம்ம பேசினா கூட கவனிக்க மாட்டார். ஸோ அதனால அவர் சம்மந்தமே இல்லை. அவர் பாட்டு அவரோட வேலையை பண்ணிட்டு இருப்பார். நாங்கள் பாட்டு ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி கிளைமேக்ஸ் சீனில் பயங்கரமாக எனக்கு திட்டு விழுந்ததுங்க. இந்த மாதிரி தான் அசோக் குமார் என்ன பண்ணுவார்னா, ஏதாவது இருந்தால் உடனே ஹிந்தியில் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுவார்.
கிளைமேக்ஸ் சீன் வந்து பயங்கர அழுது எல்லாம் பண்ணணும். அந்த இமோஷனல் சீன் அது. ஆல்ரெடி எனக்கு டைலாக்லாம் கொடுத்துட்டாரு, நான் எல்லாம் ஆமாம் எல்லாம் ரெடி ஆகிட்டேன் நான் எல்லாம் இது பண்ணுறதுக்காக. சரி அப்படியே உட்காந்துருக்கும் போது அசோக் குமார் என்ன பண்ண இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வாஸ் எடுத்தாரு, தலைக்கு பின்னாடியே வச்சுட்டு தேக்கோ தேக்கோ இத்தனை அச்சா லகரா ஃபூலே அப்படி இப்படின்லாம் சொல்லி டெக்கரேட் பண்ணுறாராம். இந்த ஃப்ரேமே அவ்வளோ அழகாக இருக்கு பாரு அப்படி இப்படின்னு. அப்படியே அசோக்ஜி நானும் சிரிச்சு இப்படி பார்க்கும்போது சார் பார்த்துட்டாரு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இவ்வளோ இமோஷனல் சீன் டைலாக் ஒன்று நீ மிஸ் பண்ணேன்னா பாரு நீ அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்டாரு. நான் நிஜமாவே அழுதுட்டேங்க அந்த சீனில், ஏன்னா அவ்வளோ திட்டாரு என்ன. நான் ஒன்றுமே பண்ணலைங்க, அப்படியே அசோக்ஜின்னு திரும்பி ஒரு செகண்ட் ஒரு வார்த்தை கேட்டேன், அவ்வளோதான். அவரே தான் பேசிட்டு இருந்தார், அசோக் குமார் தான். பாரு இப்படி நான் பூ வைக்கிறேன், இந்த கலர் இப்படி இந்த ஃப்ரேமில் இப்படி தெரியும், அது அப்படி தெரியும், இது உன்னோட தலைக்கு பேக்கில் இப்படி வருது அப்படி இப்படிலாம் சொல்லி என்னெல்லாமோ சொல்கிறாரு அவர். நான் அப்படியே அசோக்ஜின்னு ஒரு செகண்ட் திரும்பினா அந்த டைம் பார்த்து சார் என்னை பார்த்து ஒரு சீரியஸ்னஸே இல்லை, ஒரு டைலாக் ஒரு கிளைமேக்ஸ் நடந்துட்டு இருக்கு, அதில் உனக்கு ஒரு சீரியஸ்னஸே இல்லை, நான் நினச்சிட்டு இருக்கேன் நீ நடிக்க வந்துட்ட அப்படி இப்படின்னு. எனக்கு அழுது அன்றைக்கி நிஜமாவே அவ்வளோ அழுதுட்டேன். நான் சொன்னேன் என்ன ஒரு சார். அப்புறம் அடுத்த நாள் வந்து வேறு சீன் எடுக்கும்போது நான் பேசவே இல்லை, நான் பயங்கர அப்செட்டில் இருந்தேன். எதுக்கு தேவையில்லாமல் எனக்கு இப்படி திட்டினார், நான் கரெக்டாக தான் வேறு நடிச்சிட்டேன், வேறு ரீடேக்கெல்லாம் கூட என்னால் நடக்கவே இல்லை அது. அப்புறம் அடுத்த நாள்லாம் வந்து அவர் அது மறந்தே போயிட்டார், அடுத்து நான் திட்டினதே அவருக்கு 9ல் இல்லை. நான் எனக்கு 2 நாள் வரைக்கும் அப்படியே மூஞ்சியில் அப்படியே தெரியுது, நடிக்க வரும்போதெல்லாம் அந்த டென்ஷனோடையே வரேன் நான். அப்புறம் அவர் பார்த்து ஏன் என்னாச்சு நீ எப்போ பார்த்தாலும் மூட் ஆஃப்லேயே இருக்க அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் 2-3 தடவை பார்த்தாரு, இங்கே வா நீ முதல்ல என்ன நடந்தது சொல்லு அப்படின்னாரு. சார் நேற்றுக்கு நீங்கள் திட்டினீங்களே அப்படின்னு. நானா எப்போ திட்டினேன் அப்படின்னு. சார் அந்த கிளைமேக்ஸ் சீனில் நம்ம அதை பண்ணிட்டு இருக்கும்போது ஆமாம் அப்புறம் லூஸ் மாதிரி நீ போய் மூடில் இல்லாமல் அது மாதிரி இப்போ பார்த்து சிரித்து பேசுகிறேன். சார் நான் ஒன்றுமே சார் பண்ணல, அவர் தான் இந்த மாதிரி இந்த இது பாருங்கள், இந்த லைட்டை பாருங்கள், இது ஃப்ரேமை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருன்னு. சரி அதெல்லாம் விடு, அதெல்லாம் அப்போ முடிஞ்சுது, அந்த மேட்ரு முடிஞ்சுது. அவர் எப்போவுமே அப்படிதாங்க, அந்த டயத்தில் திட்டிடுவார், அப்புறம் ஞாபகமே இருக்காது, நம்ம அதை பற்றியே யோசனை பண்ணிட்டு இருப்போம், ஐயோ திட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரிசல்ட் எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருந்தது. பாக்யராஜை பற்றி உங்களுடைய பிம்பம் வந்து இப்படி இருந்தது, இப்படிப்பட்ட பாக்யராஜ் உங்களை கல்யாணம் பண்ணணும்னு ப்ரொப்போஸ் பண்ணுறாரு, எப்படி ஏற்றுக்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு உடனடியாக? இல்லைங்க, அது என்னென்னா நம்ம அதை மட்டுமே பார்க்குறது இல்லை. அங்கே ஒரு 40-45 டேஸ் எல்லாம் ஒன்றா ஷூட்டிங் பண்ணும்போது ஜென்ரலாக பிஹேவியர் நம்ம நோட் பண்ணிட்டு தான் இருப்போம். அப்போ கூட எனக்கு ஐடியா நிஜமாவே அது கான்ட்ரரி டு எவ்வளோ ரூமர்ஸ் அந்த டயத்தில் வந்தால் கூட அந்த மாதிரிலாம் ஒன்றுமே எங்களுக்குள்ளே நடக்கலை, ஒன்றும் இது இல்லை. சாதாரணமாக ஆஸ் அ டேரக்டர் ஆஸ் அ ஹீரோயின் தான் ரிலேஷன்ஷிப் அப்படி தான் இருந்தது. இன்ஃபேக்ட் பிரவீன் அக்கா கூடயே தான் வருவாங்க, ஷூட்டிங்கெல்லாம் கூடயே தான் இருப்பாங்க. நான் ஒரு படம் சைன் பண்ணால் நான் தான் எங்கள் அம்மாட்ட வந்து நான் தான் அவங்க முதல் பொண்ணுன்னு சொல்லி ₹1 காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. என்னோட ஷேர் மற்றதெல்லாம் அந்த பொண்ணுக்கு வச்சுக்கோங்க போகிறோம், நான் ஒன்றும் கேட்கல, எனக்கு இந்த ₹1 கொடுங்க போகிறோம் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு எங்களோட க்ளோஸாக தான் பழகிட்டு இருந்தாங்க. நானும் ஆஸ் அ டேரக்டர் அந்த அளவுக்கு அவர் மேலே ரெஸ்பெக்ட் வச்சுட்டு இருந்தேன். தவிர இது நம்ம முந்தானி முடிச்சில் கெஸ்ட் ரோலுக்கு சார் தான் கேட்டார். டார்லிங்கில் வந்து தெலுங்கில் டப் பண்ணும்போது சாங் மறுபடியும் ஷூட் பண்ணணும்னு கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க தான் கேட்டாங்க. சரி அதில் என்ன பண்ணிடலாம், எனக்கு சந்தோஷம் தான் பண்ணுறதுக்கு, படம் நல்லா வந்தால் எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி பண்ணினது. நல்ல இதாக தான் இருந்தது. அப்புறம் சடனாக இந்த மாதிரி ஒரு மிஸ்ஆப்லாம் நடந்ததில் வந்து கொஞ்ச நாள் அப்செட்டாக இருந்தது. ஏன்னா எனக்கு அந்த வருஷம் தான் ஃபிலிம்ஃபேர் அவார்ட் கிடச்சிது, டபுள் ஃபிலிம்ஃபேர். நான் சொன்னேன்ல பாலச்சந்தர் சார் கையிலேருந்து, செப்டம்பர் 4 எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பிரவீன் அக்கா என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க, நான் வருவேன் உன் கூட, உனக்கு டபுள் ஃபிலிம்ஃபேர் கிடைக்கிறது, நான் உன் பக்கத்துலேயே வந்து உட்காருவேன், ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காருவேன் பாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அன்றைக்கின்னு பார்த்து அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் நான் அப்போ தங்கமகன் ஷூட்டிங்கில் இருந்தேன். ரொம்ப அது அப்போது நாங்கள் 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக தான் இருப்போம், நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. எங்கள் வீடு இங்கே பக்கத்தில் வீரபத்ர ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தது, அவங்க இங்கே இருந்தாங்க. ஸோ அவங்க வருவாங்க அடிக்கடி, எங்கள் அம்மா பார்க்க வருவாங்க. நான் இன்ஃபேக்ட் இந்த வீட்டுக்கு வந்ததே கிடையாது, ஒரே ஒரு தடவை சாரோட பர்த்டேக்காக கூப்பிட்டுருந்தாங்க, அப்போ மட்டும்தான் நான் வந்திருக்கேன். இல்லைன்னா எனக்கு இந்த வீட்டுக்கு வரதுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா நான் அப்போவே எந்நேரமும் ஷூட்டிங்கில் தான் இருப்பேன். அவங்க இன்ஃபேக்ட் எங்கள் அம்மாவை திட்டுவாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணு கூடயே நீங்கள் போயிட்டுருக்கீங்க, என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டிங்களான்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க சடனாக இந்த மாதிரி ஆனதில் வந்து யாரும் எதிர்பார்க்கல. அப்புறமும் நான் ஷூட்டிங்கில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கூட நான் ஒரு 25 படம் சைன் பண்ணேன். நான் அவங்க டெத்துக்கு அப்புறம் கூட, மீன்ஸ் அந்த டயத்தில் தான் ஒரு நிறைய படங்கள் சைன் பண்ணியிருந்தேன். சடனாக தான் அவங்க டிசம்பர் மாதம் வந்து யாரோ ஜோசியர் வந்து சீக்கிரமாக ஏதோ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் யோசனை பண்ண திடீர்னு தான் என்கிட்ட கேட்டார். ஆக்சுவலி நவம்பர் மாதம் நான் வந்து வெளியூர் போயிட்டுருந்தேன், பாரிஸ்க்கு, ஒரு மலையாள படம் ஷூட்டிங்காக ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி போயிட்டுருந்தோம் நாங்கள். ஸோ நான் வந்து பாம்பே போயிருந்தேன், எங்கள் வீடு பாம்பேயில் இருக்கிறதுனால எப்போது நான் ஒரு பிரேக் எடுக்காமே தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த பாரிஸ் போகிறதுக்கு ஒரு நாள் அந்த டைம் இருந்ததுனால மட்டும் அங்கே
ஃப்ளைட்டுக்கு முந்தி நாள் போயிட்டோம் நாங்கள். எங்கள் அம்மா வந்து வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு அப்புறம் ஏன்னா அம்மாவும் கூட வரதுனால வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னாங்க. எங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம். செல்வ சார் அப்போ பாரிஸ்க்கு இங்கேருந்து டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது, பாம்பே போய் தான் போனோம். ஸோ செல்வ சார் வந்தார். அவர் வந்து அந்த மாதிரி சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். அங்கே வந்திருக்கும்போது அம்மா சார் இங்கே இருக்காரு, பாம்பேல தான் இருக்காரு அப்படின்னாப்புல. சரி அப்படி அவர் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணி பேசலாமேன்னு ஃபோன் கேஷுவலாக தான் ஃபோன் பண்ணேன். எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க, வீட்டுக்கு வாங்கலேன் அப்படின்னு சொன்னேன். அவர் வருவர்னு எதிர்பார்க்கலான்னா திடீர்னு வந்துட்டாரு. வந்து திடீர்னு எங்கள் வீட்டில் சமையலுக்கு கூட ஒன்றுமே இல்லை. ஏன்னா அடுத்த நாள் நாங்களும் ஊருக்கு போகிறோம். அன்றைக்கி தான் வந்திருக்கோம், அடுத்த நாள் நாங்களும் ஊருக்கு போகிறோம். என் தம்பிலாம் வீட்டில் சமையலே பண்ணிக்க மாட்டான், ஹோட்டலில் போய் சாப்பிட்டுடுவான். ஸோ வீட்டில் ஒன்றுமே இல்லை சாப்பாட்டுக்கு. திடீர்னு அவர் வந்தப்போ அடிச்சு பிடிச்சி போய் எல்லாம் கடையிலேருந்து எல்லாம் அதை வாங்கிட்டோம் இதை வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு அப்புறம் அன்றைக்கி நைட் ஏதோ அப்படியே அந்த இது டாண்டியா நடக்கும் பாம்பேல. எங்கள் வீட்டோட பால்கனிலேருந்து ஃபுல்லாக தெரியும். ஒரு பெரிய ஆமாம் நவராத்திரி டைம் அது. ஸோ அந்த டயத்தில் அப்படியே நின்றுட்டு அது எங்கள் வீட்டு பால்கனிலேருந்து அது தெரியும், ஃபுல்லாக அந்த டாண்டியா ஆடுறதெல்லாம் தெரியும். அது அவங்க நைட் ஒரு 3-4 மணி வரைக்கும் அது போயிட்டே இருக்கும். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ கூட ஒரு ஐடியா இல்லைங்க, கல்யாணம் அந்த மாதிரிலாம் ஐடியாவே இல்லை. நான் வெளியூர்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் திடீர்னு ஒன்றா கேட்டார். வந்து ஒரு மாதம் நான் வேறு 2-3 ஷூட்டிங்கெல்லாம் போயிட்டு வந்து அப்புறம் தான் அவருக்கு என்ன ப்ரெஷரோ ஒன்றும் தெரில. அந்த டயத்தில் திடீர்னு வந்து கேட்டார். சரி நம்மளுக்கும் எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து எதுவும் ஒன்று இது பண்ணல, உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நீ நினைக்கிறேன்னா நீ பண்ணிக்கோ, கண்டினியூ பண்ணணும்னு நினச்சா அது உன்னோட விஷயம், இல்லை நிறுத்தணும்னு நினச்சா கூட அது உன்னோட விஷயம் தான், நீ டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னாரு. இப்போ நான் நினச்சேன் சரி நம்மளுக்கு ஒரு டீசெண்டான ஹியூமன் பீயிங், நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மனுஷனாக நம்மளுக்கு லைஃப் பார்ட்னராக கிடைக்கணும். அவர் எப்படி இருந்திருக்காருன்னு எனக்கு தெரியும். ஸோ அது மைண்டு தான் எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என் ஃபேமிலி, எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே என்னை பற்றி தெரியும். தப்பான ஒரு இதுலேயும் நம்ம பண்ணலை, நம்ம ஜென்யூனாக இருந்து வந்து அவர் அப்படி கேட்டப்போ, இன்ஃபேக்ட் அரேஞ்ச் மேரேஜ் தாங்க எங்களோடது. எங்கிட்ட வந்து கேட்டார். நான் வந்து எங்கள் அம்மாட்ட கேளுங்கன்னு, அம்மா அப்பா எல்லாரோட சம்மதத்தோடு தான் இது பண்ணாங்க. வந்து வீட்டில் கேட்டுட்டு தான் பொண்ணு கேட்ட மாதிரி தான் கேட்டார். அதனால் தனியாக தான் வந்தார், ஃபேமிலியோடு வரல. அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸு. வந்து கேட்டுட்டு தான் அப்படி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கறதுக்கு பயங்கர தடுமாற்றம் இருந்தது போல அவருக்கு. ரொம்ப நாட்கள் தடுமாறி மெல்ல இருக்கும். ஆமாம், அவருக்கு மைண்டில் முதலே இருந்தது போல் இருக்கு, பண்ணி ஏதாவது லைஃப்பில் செட்டில் ஆகிடணும் திருப்பி. ஏன்னா அந்த டைம் அவரோட கரியர் அந்த மாதிரி இருந்தது, கொஞ்சம் டாப்பில் இருக்கிறதுனால ஒரு உள்ளூர் ஒரு பயம் இருந்தது, கரியர் ஏதாவது தப்பான வழியில் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டயத்தில் அவர் நினச்சாராம் செட்டில் டவுன் ஆகிடணும், நம்ம மைண்ட் ஏதாவது மாறத்துக்குள்ளே நம்ம வந்து அப்படியே செட்டில் டவுன் ஆகிடணும் அப்படின்னு நினச்சாராம். சரி யாரை பண்ணிக்கலான்னு அந்த மாதிரி நினைக்கிற டயத்தில் பாம்பேல என்னை மீட் பண்ணது ஞாபகம் வந்தது அவருக்கு. மீட் பண்ணி நாங்கள் பேசினது அப்படியே ஜென்ரலாக தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வந்தது. ஸோ அதனால தான் வந்து கேட்கலான்னு நினச்சிட்டு வந்து கேட்டேன் அப்படின்னு சொன்னார். எங்கள் அம்மா அப்பா எல்லாட்டையும் தான் சொன்னார். அது அந்த காலகட்டத்தில் பாக்யராஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பல பேர் தூது விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், கேள்விப்பட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறமா அதை சொன்னார் அவர். சொன்னார் எனக்கு. ஏன்னா அதுவெல்லாம் கூட சேர்ந்து தான் அந்த கல்யாணத்துக்கு ஒரு நெருக்கடி, அதனால தான் நெருக்கடி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ சொன்னார் இந்த மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டேன். அப்போ கூட எனக்கு ஆக்சுவலி இப்போ அவர் அப்பவும் வந்து சொன்னார், இந்த மாதிரி உன்னோட கேரியர் நல்லா போயிட்டுருக்கு. ஏன்னா அடுத்த ஒரு 2-2.5 வருஷம் வரைக்கும் நான் புக்டாக இருந்தேன். 25 படங்கள் பக்கத்தில் புக்காக இருந்தது. சைன் பண்ணி அட்வான்ஸ் வாங்கின படமே சொல்கிறேன் நான். ஸோ அவ்வளோ படங்கள் இருந்தது. ஸோ ஆக்சுவலி நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம், ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. சடனாக தான் ஒரு ஜோசியர் வந்து 6 மாதத்துக்குள்ளே பண்ணோம் அப்படின்னாரு. அப்புறம் எம்ஜிஆர் வந்து திடீர்னு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ சடனாக அதெல்லாம் நடந்ததுனால படங்கள்லாம் கேன்சல் பண்ணுற மாதிரி ஆச்சு. ஏன்னா நான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நடிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். லைஃப்னா அதுக்கு அது பண்ணும்போது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. லைஃபு செட்டில் மேரிட் லைஃப்பில் வரும்போது இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் நான். ஸோ அதனால் அப்போ வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டாக எங்கள் கல்யாணத்துக்கு ஒரு 3 நாள் முன்னாடி வரைக்கும் நடிச்சிட்டு தான் இருந்தேன் நான். கமல்ஹாசனோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலனாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தங்கமகன் படத்தை நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. எப்படி இருந்தது நடந்த அனுபவம் உங்களுக்கு? சார் ரஜினி சார் ஆல்ரெடி அப்போவே பெரிய ஸ்டாருங்க, தங்கமகன் டயத்துலேயே பெரிய ஸ்டாரு. கம்பெனி வேறு நம்ம ஆர்எம்வி சார் அவங்க கம்பெனி, அவர் வேறு மினிஸ்டராக இருந்தார் அந்த டைமு. ஸோ அப்போவே வந்து ரஜினி சார் வராருனாலே ரஜினி சார் வராருன்னு அந்த அளவுக்கு பில்டப் பண்ணுவாங்க. ஆனால் அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பேசுவார். ரஜினி சார்னா ஒரே எக்ஸைட்மெண்ட் எங்கள் எல்லாருக்குமே, ரஜினி சாரை பார்க்கணும், ரஜினி சாரோட நடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் எக்ஸைட்மெண்ட்டு. ஆனால் அவரை பார்த்தா அவ்வளோ சிம்பிளாக வந்து பேசுவார், ரொம்ப யதார்த்தமாக பேசுவார், ரொம்ப சிம்பிளாக இருப்பார். எதுவுமே அவர் தான் ரஜினிகாந்த்னு அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருப்பார்.
அப்புறம் ஏதாவது நம்ம எதாவது பண்ணிட்டோன்னா பா எவ்வளோ நல்லா பண்ணுறேன் பாப்பா இப்படிலாம் டான்ஸ் பண்ணுறேன் எனக்குலாம் வரவே வராது அப்படிம்பாரு. அவர் என்னெல்லாமோ பண்ணுவாருங்க. ஆனால் நம்மளை பார்த்து பா நல்லா நல்ல சீன் பண்ணுறமா, நல்ல ஆக்டிங், நல்ல டைலாக் பேசுகிறேன், நல்லா ஆக்ட் பண்ணுறேன் அப்படிம்பாரு. நம்மளுக்கு கூச்சமாக இருக்கும் எனக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்க வேணான்னு முடிவெடுத்தது நீங்களா இல்லை பாக்யராஜா? இல்லை நான் அதான் நான் சொல்கிறேன். நான் வந்து முதலே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்க வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தேன் தான். அவருக்கும் அவ்வளோவா இஷ்டம் இல்லை. ஏன்னா அவர் வந்து என்னை ஒன்றும் என்கரேஜ் பண்ணல. இல்லை பரவாயில்ல நீ போய் நடின்னு சொல்லலை. நான் வந்து வேண்டான்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பசங்களாம் வந்து ரொம்ப வற்புறுத்தி நான் திருப்பி நடிக்க வந்தப்போ இப்போ நான் ஃபீல் பண்ணேன், ஐயோ நான் அப்போ விட்டுருக்கக்கூடாது. ஏதாவது அப்பப்போ ஏதாவது ஒன்று டச்சில் இருந்திருக்கணும். ஏன்னா ரொம்ப கேப் ஆகும்போது நம்மளுக்கு திருப்பி அது பிடிக்கிறது அதே அந்த என்ன சொல்ல அந்த ரிதமா அந்த இது பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் வந்து அதான் இப்போ வந்து நான் யார்கிட்டையும் நான் சொல்லுவேன், டோட்டலாக எதுவுமே விட்டுடாதீங்க, நீங்கள் நான் பண்ண மாதிரி பண்ணிடாதீங்க. அப்போ வந்து அதுதான் கரெக்டுன்னு நான் ஃபீல் பண்ணது. நான் பண்ணக்கூடாது, நான் வீட்டோடு இருக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் அப்போலேருந்து நான் பண்ணுறதுன்னா எப்போவுமே ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். சும்மா வீட்டில் இருக்கவே கூடாது. அந்த மாதிரி நான் எப்போவுமே அப்போவே நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தேன். அது எனக்கு ஆஃபீஸ் போகிறது அவ்வளோவா பிடிக்காது. அந்த மாதிரி வேலை எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் நடிக்கிறது இல்லை வேறு ஏதாவது நம்ம க்ரியேட்டிவாக என்னோடய டெய்லரிங் இதெல்லாம் பண்ணுறது, அந்த மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணுறது எனக்கு பிடிக்கும். இப்போ நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதில் இருக்கிற சந்தோஷம் அது தனியாக வேறு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், நீங்கள் வந்து சப்போஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கூட டோட்டலாக கிவ் அப் பண்ணாதீங்க. ஆர் மேபி கொஞ்சம் ஒரு டைம் கேப் எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பி பண்ணுங்கள். என்ன மாதிரி 29 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அதுதான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது. இந்த மிக நீண்ட இடைவெளி, நீங்கள் படத்தில் நடிக்காத இருந்த இடைவெளி, அந்த காலகட்டத்தில் என்னன்னா மிஸ் பண்ணிட்டோமே சினிமாவேன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்போ அது ஒரு 4-5 ஆஃபர் வந்ததுங்க. 4-5 இல்லை, நிறையவே ஆஃபர் வந்தது. அப்போது நான் வந்து ஆரம்பத்தில் வேண்டான்னு சொல்லிட்டேன்னா, அப்போ வேண்டான்னு நினச்சதுனால நான் வேண்டாம் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறம் நான் வேண்டாம் சொல்ல ஆரம்பிச்சது பயம். ஐயோ என்னால் திருப்பி பண்ண முடியுமான்னு ஒரு பயத்தினால நான் வேண்டாம் சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வேண்டாம் டிசைட் பண்ணதுனால வேண்டாம் சொன்னேன். அப்புறம் வந்து ஐயோ நம்மளால் பண்ண முடியுமா, வேண்டாமே, இந்த இது கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல, நம்ம ஒரு இதில் ஷெல்லுக்குள்ளே வந்துட்டோம், இப்போது இதுலேருந்து திருப்பி வெளியில் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக வேறு இருந்துட்டோம். உடம்பு விஷயத்துலையும் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் நான். ஸோ இதெல்லாம் திருப்பி நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்தது. ஸோ அதனால நான் வேண்டாம் சொல்லிட்டு நடுவில் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பசங்களாம் எவ்வளோ நாள் தான் இப்படி இருக்க போகிற, நீ வந்து உனக்கு பிடிக்கும்னு எங்களுக்கும் தெரியும், நல்ல ஆஃபர் வரும்போது வேண்டாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வரதில்லை, நீ வந்து வரது வந்து வேண்டாம் சொல்லக்கூடாதுன்னு. அப்புறம் தான் அதெல்லாம் யோசனை பண்ணேன். எவ்வளோ பேருக்கு இந்த கெரியரில் வந்து நம்ம சினிமா கெரியரில் வந்து ஒரு சான்ஸே கிடைக்கிறதில்ல. எனக்கு அவ்வளோ பீக்கில் இருக்கும்போது எல்லோரும் அவ்வளோ கேட்கும்போது நான் எல்லாம் வேண்டான்னு விட்டது வந்து எவ்வளோ தப்பு அப்படின்னு அதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணது. ஸோ இது வந்து எனக்கு லைஃப்பில் ஒரு பெரிய ரிக்ரெட்டாக இருக்குது. நான் வந்து டோட்டல் அப்படி கட் ஆஃப் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நான் அப்புறமா ஃபீல் பண்ணது. அழகிற சீனில் சர்வசாதாரணமாக பண்ணிட்டு இருந்தது தான் நான் மிந்தி. எவ்வளோ இமோஷனல் சீன்லாம் ஈஸியாக பண்ணிவிடுவேன். திருப்பி பண்ணணும்னா அதெல்லாம் அவ்வளோ எனக்கு கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் வர கேட்சப் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது ஃபர்ஸ்ட் எனக்கு. ஏன்னா அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சுதா தெரியலன்னு தெரியல, பட் எனக்குள்ள எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஐயோ நான் என்ன கரெக்டாக பண்ணலைன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த ஆக்வர்ட்னஸ் இன்னும் கூட எனக்கு 100% போகலன்னு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் இப்போ எனக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குது, நடிக்கிறதுக்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் கூட அந்த இனிஷியலாக இருந்த ஒரு தைரியம், நம்ம சின்ன வயசில் இருக்கிற அந்த ஒரு தைரியம் வந்து இப்போது இல்லை அப்படின்னு ஒரு ஃபீலிங். ஏன்னா கேப் ஆனதுனால யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னு அந்த தாட் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம பண்ணுறது கரெக்டாக. ஏன்னா நம்மளாம் எவ்வளோ பேரை கிண்டல் அடிச்சிருப்போம், அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ பசங்களாம் நம்மளை எவ்வளோ கிண்டல் அடிப்பாங்கன்னு அந்த ஒரு தாட் எல்லாம் போயிட்டுருக்கோம். பட் அஃப்கோர்ஸ் மோகன்லாலோடலாம் திருப்பி பண்ணும்போது அந்த கம்ஃபர்ட் லெவல் வந்துச்சுங்க. ஜில்லா படத்தினுடைய கதாநாயகனான விஜய் உங்கள் குடும்பத்துக்கே ஒரு ஸ்பெஷல். ஏன்னா உங்கள் பையனுடைய ஆதர்ச நாயகன். அதான் விஜய் ஒரு வேறு லைட்டில் பார்த்தேன். ஏன்னா விஜய் ஆஸ் நடிகர் தான் நான் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நடிக்கும்போது அவர் எப்படி இருந்தாருன்னு அது அந்த படத்தில் தான் அது கவனிச்சிட்டு இருந்தேன் நான். நான் எதிர்பார்க்கல அவ்வளோ அவர் வந்து ரொம்ப குவாய்ட்டாக ஷை டைப்பாகவே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஒன்ஸ் கேமரா ஆன் பண்ணியாச்சுன்னா ஆளே மாறிடுறாருன்னு அது மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் அந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அந்த படமே நான் வந்து ஒத்துண்டது வந்து என் பையன் தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணான். ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 படம் விஜயோட வந்து நான் பண்ணாமல் விட்டேன்னா அவனுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங், எப்படி நீ விஜய் அண்ணாவோட படம் பண்ணாமல் இருக்கலாம், உனக்கு ஆஃபர் வரும்போது நீ எப்படி பண்ணாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஜிம்முக்கு அது இது போன என்னை ஒரே தொல்லை எல்லாம் பண்ணி என்னை அனுப்பிச்சி வச்சுட்டாப்புல அந்த ஷூட்டிங்க்கு.
அங்கே ஆனால் எனக்கு வந்து என்னென்னா மோகன்லால் பேர் சொல்லும்போது எனக்கு ஒரு இது என்னோட ஃபர்ஸ்ட் கோஸ்டார் இல்லை அண்ட் இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார் மோகன்லால் ப்ளஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் கோஸ்டார்னால எனக்கு கம்ஃபர்ட் லெவல் நல்லா இருக்கும். எனக்கு மற்ற ஆர்டிஸ்டோட பண்ணுறதோட மோகன்லாலோட பண்ணும்போது எனக்கு கம்ஃபர்ட் லெவல் நிறைய இருக்கும்னு நினச்சிட்டு நான் சரின்னு எனக்கும் பிடிக்கும் விஜய். ஸோ அதனால சரி விஜய் படம் இருக்காரு, விஜய் இருக்காரு, மோகன்லால் இருக்காரு, ஸோ அதனால பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படம் நான் அக்செப்ட் பண்ணினது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக மோகன்லால் அஃப்கோர்ஸ் நான் பார்த்த மோகன்லாலுக்கும் இப்போ பார்க்குற மோகன்லால் டோட்டலாகவே சேஞ்சுங்க. என்ன விஷயத்தில்? நடிக்கிறதுல அஃப்கோர்ஸ் அப்போவே நல்லா நடிப்பாருங்க, அந்த டயத்துலேயே நல்லா நடிப்பார். ஆனால் அப்போ ஒரு விளையாட்டுத்தனமாகவே இருப்பார் அவர். இப்போ வந்து அஃப்கோர்ஸ் ஏஜ் இதெல்லாம் வரும்போது அவருக்கு ஒரு செட்டிலைட்டரில் அந்த ஒரு இதில் ஒரு மோகன்லால்னு ஒரு ஆர்டிஸ்ட்னு வரும்போது கேஷுவலாக எப்படி இருப்பாரோ ஒன்ஸ் கேமரா ஆன் பண்ணியாச்சுன்னா டோட்டலாகவே அவர் அந்த கேரக்டராகவே மாறி அந்த மாதிரி இப்போ நான் மோகன்லாலை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஆச்சரியத்தோட வியப்போட பார்க்குறது. ஏன்னா டோட்டலாகவே ஒரு ஆளை ஒரு சூப்பர் ஸ்டாராக ஆகிட்டார் அவர். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். முந்திலாம் மோகன்லால் இப்போ மோகன்லாம் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி தான் மோகன்லால். எனக்கு கேரளாவில் பார்க்க போனீங்கன்னா மோகன்லாலோட நிறைய படம் பண்ணினது, அவரோட தான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்லாம் சொன்னது. அப்படியா? யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாதுன்னு வேறு வார்னிங் எல்லாம் எடுத்து அது ஒரு ஷார்ட்டில் ஆக்சுவலி ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள படத்தில் அப்போ தான் ஃபிக்ஸ் ஆகி அடுத்த நாள் நான் அந்த ஷூட்டிங் போகிறேன். எனக்கா யார்கிட்டயா சொல்லணும்னு சாரா வந்து இப்போ யார்கிட்டையும் சொல்லிடாதே அப்படின்னாரு. எனக்கு யார்கிட்டயா சொல்லணும் மண்டே வெடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாண்டேஜ் ஷார்ட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் இப்போ ஒரு ஹில் மேலே அப்படியே நடந்து போகிற மாதிரி நான் சொன்னேன் ஒரு மேட்ரு நான் சொல்கிறேன் யார்கிட்டையும் வாய் திறந்து சொல்லிடக்கூடாது அப்படின்னு. என்ன அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அவரும். அப்போ நான் சொன்னேன் இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு. அப்படின்னு சொல்லி அந்த ஷார்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சடன் நிற்பர் அவர் அப்படி. நான் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கூட அதை பார்த்த அந்த சாங்கோட மாண்டேஜ் ஷார்ட்டில் ஷூட்டிங் இன் பிட்வீன்லயே நாங்கள் பார்த்து கேமரா எங்கேயோ இருந்ததுங்க மலையாளம். நாங்கள் அங்கே நடந்து அப்படியே போயிட்டுருக்கோம். அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் எதா பேசிட்டு போங்க அப்படின்னாரு. பாரு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இதெல்லாம் சொல்லும்போது அந்த ரியாக்ஷன் எல்லாம் கரெக்டாக அந்த படத்தில் அப்படியே தெரியுது. ஸோ அவர்கிட்ட யார்கிட்ட சொல்லிடக்கூடாது ப்ராமிஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் நான் சொன்னேன் நான் முதல்ல. ஸோ அந்த நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்போம் அப்போது. ஸோ அதனால் அப்போது இருக்கிற மோகன்லால் பார்க்கும்போது இப்போது பார்த்தா ரொம்ப ஒரு மெச்சோர்டாக ஒரு ஆர்டிஸ்டாக ரொம்ப ஒரு சேஞ்சாக இருக்கார். நிறைய அவர்கிட்டேருந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கு இப்போ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.